ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் மறுபடியும் ஒரு குக்கிங் விலாகோட திரும்பி வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பட் சூப்பர் டேஸ்டியான சவுத் இண்டியன் லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் ஏன் கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணிடுறான். அண்ட் வந்து பொதுவாகவே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் அந்த கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போது மெயின் டிஷ் பார்த்துடலாம். காராமணி குழம்பு தான் வச்சுருக்கேன். நல்லா புளிப்பு உப்பு காரம்லாம் போட்டு நல்லா யம்மியாக வச்சுருக்கேன். காராமணி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே சோக் பண்ணிவிட்டு மறுநாள் அதை நல்லா அவிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் புளிக்குழம்பு மாதிரி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு மிளகா பொடி தாளித்து காரமணியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். கடைசியாக குழம்பு இறக்கும் போது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இறக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல், சிறுபருப்பு போட்டு கோஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா காரமாக குழம்பு வைக்கும் போது பொரியல் சட்டலாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சுட சுட ரைஸ் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட காரமணி குழம்பு, அப்புறம் கேபேஜ் பொரியல். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கேர்டு டெய்லியுமே எடுத்துக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் கேர்டுமே கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நீங்களும் வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற ஹோம் மேக்கர் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு டெய்லி ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ் ஆகும். ஏன்னா டெய்லியுமே நானுமே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நம்பர் 1 பார்த்திங்கன்னா, நாளைக்கு என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுட்டோம் முன்னாடி நாள் நைட்டே அப்படின்னா மறுநாளைக்கு வந்துட்டு அதை டென்ஷன் எடுத்துக்கிறதுக்கான இது கிடையாது. நம்ம வந்து இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வித்தின் ஒரு 45 மினிட்ஸ்லேயே நம்ம குக்கிங் வேலையை முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா ஒரு வெல்கம் பேக் கமெண்ட் போடுங்க. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஹோம் ஸ்டைல் ரெசிபிஸ் வரதுக்கு இருக்குது. தேங்க்ஸ் என்னோடய கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இன்னொரு சமையலை சந்திப்போம்.